இன்னைக்கு மெல்போர்ன் 4வது நாள் டெஸ்ட் மேட்ச் ஆட்டத்தின் பரபரப்பான முக்கியமான வெற்றி யாரு பக்கம் திரும்ப போகுது அப்படிங்கிறத முடிவு செய்ய போற 4வது நாள் ஆட்டத்தில் இப்போ நம்ம இந்தியா விளையாண்டுக்கிட்டு வராங்க. இப்படி இருக்க இன்னைக்கு காலையில் யாருமே எதிர்பாராத விதமாக ஆட்டம் கம்ப்ளீட்டாக அப்படியே தலைகீழாக மாறி தற்போது நம்ம இந்தியா இந்த ஆட்டத்தில் வெற்றி பெறத்துக்கான வாய்ப்பு உருவாகியிருக்கு. முக்கியமாக நம்ம ஜஸ்பிரீத் பும்ரா இன்னைக்கு ஆஸ்திரேலியா மண்ணில் வரலாற்று சிறப்பு மிக்க இன்னொரு சாதனையை பதிவு பண்ணி நம்ம இந்தியாவுடைய வெற்றியையும் கணிசமா தற்போது உறுதி செஞ்சிருக்காரு. அதாவது இன்னைக்கு காலையில் நிதிஷ் ரெட்டி அதே போல சிராஜ் ரெண்டு பேருமே பேட்டிங் பண்ண வந்தாங்க. ஒரு 10 ரன் தான் எடுத்திருப்பாங்க. நிதிஷ் ரெட்டி அவருடைய விக்கெட்டை இழந்ததால கடைசியா நம்ம இந்தியா 369 ரன்னுக்கே எல்லா விக்கெட்டையுமே இழந்துட்டாங்க. ஆனாலுமே ஆஸ்திரேலியா நம்ம இந்தியாவை விட சுமார் 100 ரன் லீடிங்கில் தான் அவங்க இருந்தாங்க. இப்படி இருக்க தொடர்ந்து அவங்க பேட்டிங் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆரம்பத்தில் இருந்தே பும்ரா அற்புதமா பந்து வீசினாரு. இதுல குறிப்பா நம்ம யாரும் மறந்துட முடியாது, ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல சாம் கான்ஸ்டாஸ் பும்ரா அவருடைய பாலியர் ரிவர்ஸ் ஷாட் சிக்ஸர்கள் பவுண்டரிகளை பார்க்க விட்டு ஒட்டுமொத்த நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பெரிய அதிர்ச்சியை கொடுத்தாரு. ஆனால் இன்னைக்கு காலையில் சாம் கான்ஸ்டாஸ் அவரை பழிக்கு பழி வாங்கும் விதமாக கிளீன் போல்டு அன்பிளேயபிள் ஒரு பாலை சாம் கான்ஸ்டாஸ்க்கு வீசி கிளீன் போல்டு ஆக்கினது மட்டும் இல்லாமல் அவரை அவுட் ஆக்கிட்டு பழிக்கு பழி வாங்கும் விதமாக பும்ரா ஒரு அற்புதமான செலிப்ரேஷனை சாம் கான்ஸ்டாஸ்க்கு முன்னாடி நிகழ்த்தினாரு. குறிப்பாக விராட் கோலி அவரும் பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணாரு அவருடைய விக்கெட்டுக்கு. அதுக்கப்புறமா கவாஜா லபுஷன் கொஞ்ச நேரம் பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. ஆனால் சிராஜ் உள்ள வந்து கவாஜா விக்கெட்டை வீழ்த்தினாரு. அதுக்கப்புறமா தொடர்ந்து ஸ்டீவ் ஸ்மித் கொஞ்ச நேரம் ரப்பர் மாதிரி இழுத்துக்கிட்டு இருந்தாரு. சிராஜ் அவருடைய விக்கெட்டையும் வீழ்த்த அதுக்கப்புறமா உள்ள வந்த டிராவிஸ் ஹெட் அதுக்கப்புறமா மிச்சல் மார்ஸ் 2 பேருடைய விக்கெட்டையுமே ஒரே ஓவரில் பேக் டு பேக் பும்ரா அவர் வீழ்த்தி மிகப்பெரிய டர்னிங் பாயிண்ட். அதாவது ஆஸ்திரேலியா அவங்க எவ்வளவு சீக்கிரமா அவுட் ஆகுறாங்களோ அவ்வளவு சீக்கிரம் நம்ம இந்தியா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்படும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை ஒரே ஓவரில் பும்ரா ஏற்படுத்தி கம்ப்ளீட்டா இந்த ஆட்டத்துடைய மொமெண்டமே அந்த ஒரே ஒரு ஓவர்ல மாறி போயிடுச்சு. அப்படிப்பட்ட ஒரு ஓவரை பும்ரா அவர் வீசி டெஸ்ட் ஆட்டங்கள்ல 200 விக்கெட் அப்படிங்கிற மிகப்பெரிய ரெக்கார்ட் சரித்திர சாதனையை இந்த மேட்ச்ல அவர் எடுத்த விக்கெட்டுகள் மூலியமா நிகழ்த்திருக்காரு. ஸோ ஒரு ஃபாஸ்ட் பவுலர் டெஸ்ட் ஆட்டத்தில் 200 விக்கெட் எடுக்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாது. அதுவும் வெறும் 44 ஆட்டத்திலேயே இந்த ரெக்கார்டை பும்ரா நிகழ்த்திருக்காரு. ஸோ இதுல மிக முக்கியமா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல டிராவிஸ் ஹெட் டக் அவுட், இந்த இன்னிங்ஸ்ல ஒரு ரன்னுக்கே பும்ரா அவரை நடைய கட்ட வச்சிருக்காரு. இது நம்ம இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஒரு ரிலீஃபாக தான் பார்க்கப்படுது. இது நிச்சயமா இந்த ஆட்டத்தில் நம்ம இந்தியா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பையும் தற்போது உருவாக்கியிருக்கு. ஸோ பும்ரா அவருடைய இந்த 200 விக்கெட் ரெக்கார்டு அதே போல இந்த ஆட்டம் தற்போது அப்படியே தலைகளாக மாறி இருக்கிறத பத்தி உங்க கருத்தை சொல்லுங்க.